பழைய ஏற்பாட்டில் பெரிய அற்புதம், புதிய ஏற்பாட்டில் பெரிய அற்புதம், 2 அற்புதங்களால் இணைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 50 அற்புதங்களும், புதிய ஏற்பாட்டில் 50 அற்புதங்களும், 100 அற்புதமாக வேத புஸ்தகத்தில் அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பெரிய அற்புதம் எது தெரியுமா? யாத்திராகமம் 14:16. அது என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 14:16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்போது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாய் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இது அப்படியே நடந்தது பாருங்கள். அவர்கள் வெட்டாந்தரை போல அந்த செங்கலில் 2ஆய் பிளந்தது. செங்கலை இரண்டாய் பிளந்தது தான் பழைய ஏற்பாட்டிலே பெரிய அற்புதம். புதிய ஏற்பாட்டிலே 4 நாள் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது. ஆயினாலே நீங்கள் அற்புதத்தை நம்புங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அற்புதங்களும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அற்புதங்களையும் நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவர் இந்த தடைகளை உடைத்தார், பெரிய அற்புதம் செய்தார். செங்கடலை பிளந்தது பெரிய அற்புதம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் எடுக்கும்போது அந்த செங்கடலை பிளந்ததை எடுக்கிறது தான் மிக கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த டைரக்டர், அந்த குரூப் சொன்னது. அதுபோல தான் அப்போ ஆண்டவர் எவ்வளவு அருமையாக அதை உடைத்திருக்கிறார் பாருங்கள். செங்கடலை உடைத்த, கடலை உடைத்தவர், கடலின் மீது நடந்தவர், கடலிலே மீனவர்களுக்கு மீன்களை எல்லாம் எங்கு இருக்கிறது என்று சொன்னவர். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கரம் தடைகளை உடைக்கும். இதோ தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக போய் தடைகளை உடைப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆயினாலே செங்கடலை உடைத்த தேவன் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உடனே விசுவாசம் வைத்தார்கள். மோசேயின் மீது, அவர்கள் ஊழியக்காரர்கள் மீது விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் மீதும் மோசேயின் மீதும் விசுவாசம் வைத்தார்கள். அப்படிதான் தண்ணீரை கொண்டு திராட்சரசமாக மாற்றின போது இயேசுவின் மீதும் அவர்கள் சீஷரின் மீதும் விசுவாசம் வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் பெரியவர், தேவனுடைய கரம் பெரியது. அந்த தடையை உடைத்தது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் உபயோகப்படுத்தி நீங்கள் உடையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.